வணக்கம். நவம்பர் 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று நவம்பர் 22ஆம் தேதி நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 2.4% அதிகரித்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,985 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 18,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. 1,278 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1,700 கோடி ரூபாய்க்கு. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வர இருக்கு. இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ குறித்தான அப்டேட் 3வது நாள் நேற்று முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 2.55 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 3.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. கென்யா வந்து அந்த டீலை ரத்து செய்திருக்கிறாங்க. $2.5 பில்லியன் மதிப்பிற்கான டீலை ரத்து செய்திருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த அதானி குரூப் கம்பெனிஸ் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க 43 இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் சேர்த்துருக்கிறாங்க. இதில் 3 அதானி குரூப் கம்பெனிஸ் இருக்குது. பேடிஎம் இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருது. எந்தெந்த அதானி கம்பெனிஸ் இது? அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அதானி டோட்டல் கேஸ். அதானி லஞ்ச புகார் குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிறது. என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் இது உன்னிப்பாக கவனித்து வருவதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா ஆந்திர பிரதேஷ்லையும் அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதனால அது உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஆந்திரா முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மற்றொரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷனுடைய பேரும் அடிபட்டிருக்கு. அந்த நிறுவனத்திற்கு தான் லஞ்சம் கொடுத்திருக்கிறாங்க அதானி குரூப்ன்ற குற்றச்சாட்டு. ஆனால் அதை மறுத்திருக்கிறாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் நிறுவனம். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அஸ்யூர் பவர் குளோபல் கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. 2019ஆம் ஆண்டில் ப்ராஜெக்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதற்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. அதை மறுத்திருக்கிறாங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மத்திய அரசு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் மாநில அரசு ஊழியர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கு. எந்தெந்த மாநிலங்களுடைய பெயர் அடிபட்டு இருக்கு? ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் தமிழ்நாடு. பிஎஸ்சி சென்செக்ஸில் ஜொமேட்டோ இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல ஜொமேட்டோ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி இது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மைத்தான் அலாய்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் நவம்பர் 21ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. பூர்வாங்கரா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ப்ராவிடென்ட் ஹவுசிங். அவங்க சென்னையில் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறாங்க. 676 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் கொண்ட ப்ராஜெக்ட் இதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க பூர்வாங்கரா. டாரன் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. மத்திய பிரதேஷ் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருந்திருக்கிறாங்க. செப்டம்பர் 16லேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும். அது வெற்றிகரமாக இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டாரன் ஃபார்மா. மார்க்சன்ஸ் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அலர்ஜி சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய். பேடிஎம் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. பேடிஎம் வந்து யூபிஐ இன்டர்நேஷனல் அப்படின்ற சேவையை அறிமுகம் செய்கிறாங்க. அதனால 3% ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேடிஎம் கிட்ட. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ்.
வருண் பீவரேஜஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்க செய்திருக்கக்கூடிய முதலீட்டிலேருந்து வெளியேறாங்க. இஷா ரேஸ் எனர்ஜி 2 பிரைவேட் லிமிடெட்டில் அவங்க வைத்திருக்கக்கூடிய 5.25% ஸ்டேக் அனைத்தையும் விற்பனை செய்கிறாங்க. 19.2 மில்லியன் ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்க? சன்சோர்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். வருண் பீவரேஜஸ்க்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹750. சுப்ரஜித் இன்ஜினியரிங்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். எதிர்பார்க்குற டார்கெட் ₹400. ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எம்கே குளோபல் ஃபினான்ஷியல். எதிர்பார்க்குற டார்கெட் ₹1750. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு கோல் மைனிங்க்கு ப்ரிஃபர்ட் பிடராக இருக்கிறாங்க சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். அதானி போர்ட்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. S&P குளோபல் ரேட்டிங் அவங்களுடைய அவுட்லுக்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னே நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. முதல்ல பாசிட்டிவாக இருந்த அவுட்லுக்கு இப்போ நெகட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் ரேட்டிங்கில் எந்த மாற்றமும் இல்லை. BBB-. ரைட்ஸ் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கிட்டேருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு ₹531 கோடி. eastmytrip.com போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. புது ரெக்கார்ட் டேட் நவம்பர் 29. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. சத்தீஸ்கர் அரசு கிட்டேருந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு கோல் மைனிங் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு 30 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். RVNL தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடச்சிருக்கு. RVNL மற்றும் SCPL ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ₹837 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். இதில் RVNL உடைய பங்கு 74%. பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை அவங்க திறந்து வைத்திருக்கிறாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் ₹500 கோடி முதலீட்டில் டெவலப்மெண்ட் பார்க், ஆப்டிக்கல் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் பார்க்கை திறக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். CRM ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. துபாய் கிரீன் மெட்டல்ஸ் FZ CEO கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு ₹7.14 கோடி. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். கோல்டன் ஜாஸ்ராஜ் மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து என்ன தொகைக்குன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. RBI ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ இன்சூரன்ஸ் செக்டரில் நுழையிறாங்க. ஜென்ரலி குரூப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் அவங்க இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இறங்குறாங்க. அதற்கு RBI ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக IRDAI கிட்டேருந்து ஒப்புதல் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க நானோ யூரியா பிஸ்னஸில் இறங்குறாங்க. இதற்கான உற்பத்தி ஆலையை தயார் செய்திருக்கிறாங்க. என்ன திறனில் இருக்க அந்த ஆலை ஒரு நாளைக்கு 500 ml பாட்டில் 1.5 லட்சம் பாட்டில்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் இருப்பதாக நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ரேமன் 16% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 379% வால்யூம் அதிகரிப்பு. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் 15% ஷேர் பிரைஸும் 380% வால்யூம் அதிகரிப்பு. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் புது பிஸ்னஸ், புது செக்டரில் இறங்க போகிறாங்க. அவங்களுடைய ரெவன்யூ ட்ரிபிள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. சுப்ரியா லைஃப் சயின்ஸ் 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1300% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வான் எனர்ஜி 11% ஷேர் பிரைஸும் 554% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 913% வால்யூம் அதிகரிப்பு. ஜாக்சன் பால் ஃபார்மா 8% ஷேர் பிரைஸும் 338% வால்யூம் அதிகரிப்பு. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி 7% ஷேர் பிரைஸ், கிட்டத்தட்ட 400% வால்யூம். சோபா 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 657% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 7% ஷேர் பிரைஸ், 200% வால்யூம். பேடிஎம் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 133% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அதானி கிரீன் எனர்ஜி 8% வீழ்ச்சி, 2500% வால்யூம் அதிகரிப்பு. அதானி டிரான்ஸ்மிஷன் 7% வீழ்ச்சி, 900% வால்யூம் அதிகரிப்பு. ரத்னமணி மெட்டல் 5% சரிந்தது. 140% வால்யூம் அதிகரிப்பு. லாயல் டெக்ஸ்டைல்ஸ் 5% வீழ்ச்சி, 163% வால்யூம் அதிகரிப்பு. சக்தி பம்ப்ஸ் 4% வீழ்ச்சி, 350% வால்யூம் அதிகரிப்பு. அதானி பவர் 3% சரிந்தது, 324% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.